புதுச்சேரியில் இறந்த தனது செல்லப்பிராணி ரேம்போவிற்கு 7ஆம் நாள் கருமாதி செய்த உரிமையாளர். புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு சிறிய அளவில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ரேம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார். ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ரேம்போவிற்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவை எல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ திடீரென உயிரிழந்தது. ரேம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர். மேலும் தனது செல்லப்பிராணி ரேம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதுமாக ஒட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்னென்ன சடங்குகள் செய்வோமோ அதே போன்று வீட்டில் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ரேம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பி வைத்தனர். மேலும் உறவினர்களும் மாலையுடன் வந்து ரேம்போவின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தி சென்றனர். இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதரை வைத்து ரேம்போவிற்கு அனைத்து சடங்குகளையும் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார். மேலும் ஒருவர் இறந்துவிட்டால் 7ஆம் நாள், 15ஆம் நாள், 30ஆம் நாள் அவர்கள் நினைத்து படையலிட்டு சடங்குகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் 7ஆம் நாள் சடங்கினை உரிமையாளர் ரேம்போவிற்கு படையல் விட்டு பூஜை செய்தார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த உரிமையாளர், புதுச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முறையான பராமரிப்பு இல்லாமல் மருத்துவர்கள் இல்லாமல் உள்ளது. நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை அனுமதித்தால் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை என்றும் அங்கு மருத்துவ மாணவர்களை மருத்துவம் பார்ப்பதால் பல்வேறு விலங்குகள் உயிரிழப்பதாகவும் மருத்துவர்கள் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் இதனை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.